ஆண்டவரும் இரட்சகரும் அன்புதவியுமாக யாசுவா மெசியா நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே 2 நாளாகமும் 29 அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசி. 2 நாளாகமும் 29 அதிகாரம். அந்த அதிகாரம் முழுக்க, ஆனா முதல் 5 வசனம் முதல்ல வாசிங்க. பக்கம் 576. பக்கம் 576. எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பெயர் அபியாள். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் யாவே தேவனின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் யாவே தேவனுடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடிவர செய்து அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய யாவே தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். Thank you, sister. God bless you. List of king. எசேக்கியா ராஜா, யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா ராஜா. இந்த ராஜா, யூதா ராஜாக்கெல்லாம் பாக்குறப்ப நடுவுல நல்ல ராஜாக்களும் வருவாங்க, ஒரு அக்கிரமங்களும் வருவாங்க. அந்த எசேக்கியா ஒரு திருப்பத்தை கொண்டு வர்றாரு. தேசம் ரொம்ப மோசமா போயிருந்தது. அந்த டயத்துல ஒரு திருப்பத்தை கொண்டு வர்றாரு. இத பத்தி எரேமியா தீர்க்கதரிசியில வாசிக்கிறோம். எரேமியா 27வது அதிகாரம் நினைக்கிறேன். 26வது அதிகாரம். அங்கே எரேமியா தன் எச்சரிப்புகளை கூறுறப்ப எசேக்கியா காலத்துல நடந்ததை பத்தி சொல்றாரு. 17வது பாத்தீங்கன்னா தெரியும். எரேமியா 26வது அதிகாரம், பக்கம் 908. தேசத்திலே மூப்பரானவர்களில் சிலர் எழும்பி சபையாகிய ஜனங்களை நோக்கி, யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களில் மொரேசா ஊரானாகிய மீகா தீர்க்க தரிசனம் சொல்லி யூதாவின் சகல ஜனங்களையும் பார்த்து, சீயோன் வயல்வெளியிலே உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போம், இந்த ஆலயத்தின் பர்வதம் காட்டிலுள்ள மேடுகளாய் போம் என்று சேனைகளின் யாவே தேவன் உரைக்கிறார் என்று சொன்னார். அடுத்த 19 வாசிங்க. அவனை யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவும் மற்ற யூதர்களும் சேர்ந்து கொன்று போட்டார்களா? அவன் யாவே தேவனுக்கு பயந்து தேவனின் முகத்தை நோக்கி கெஞ்சினான் அல்லவா? அப்பொழுது யாவே தேவன் அவர்களுக்கு விரோதமாக சொல்லியிருந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். போறோம். ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு கொஞ்சம் தப்பா திசையில போயிடுது. நல்ல ராஜாக்களை வந்தவங்க தப்பான திசையில போயிடுது. அப்போ மீகாவை வச்சு இந்த எசேக்கியா ராஜா காலத்தை சொல்றப்ப அப்ப எசேக்கியா நிறைய காரியங்களை செய்யறாரு.
இதுதான் நம்ம 2 ராஜாக்கள் 18 கூட வாசிப்போம். இப்போ இங்க என்ன எசேக்கியா சொல்றாரு? எசேக்கியா என்றால் என்ன அர்த்தம்? எசேக்கியா எசேக்கியா என்றால் யாவே தேவன் என்னை பலப்படுத்துகிறார். யாவே காட் ஸ்ட்ரெங்தன்ஸ் மீ. யாவே தேவன் என்னை பலப்படுத்துகிறார். ரெண்டு காரியம் என்னென்ன சொல்றாரு பாக்குறப்ப, கதவுகளின் யாவே தேவனுடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவர்களை பழிது பார்த்து, 3வது 29 2 3 கதவுகளை திறந்து அவர்களை பழிது பார்த்து ஆதாரின் லேவியரை அழைத்து என்ன சொன்னாப்புல? நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். கட்டளை கொடுக்குறாரு. இத ராஜாக்களை பாத்தீங்கன்னா ராஜாவுடைய கட்டளையின் பட்டினே வருவாங்க. 2 ராஜாக்கள் ராஜாவின் கட்டளையின் படி வரும். எனக்கு சரியா தெரியல. அப்போ ராஜா கட்டளையிட்ட காரியத்தை எப்பவுமே இஸ்ரேலுடைய அவங்களுடைய வழக்கம் என்னன்னா, ராஜா கட்டளையிடுவார். ஆனா ராஜாவுக்கு ஆலோசனைக்காரருக்கு யாரு? ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும். தீர்க்கதரிசிகளும் சொல்லுவாங்க, ஆசாரியர்கள் அவங்களுக்கு தேவையான ஆலோசனையை சொல்வார்கள். இப்படிதான் நடந்தது. இதெல்லாம் இந்த தீர்க்கதரிசி ஆலோசனை பெற்றுக்கொண்டு ராஜா அந்த கட்டளையை கொடுக்கிறாப்புல. என்ன சொல்றாரு? முதல்ல ராஜா என்ன பண்றாப்புல? மூடி இருக்கிற கதவுகளை திறக்கிறார். முதல்ல மூடி இருக்க கதவுகளை திறந்து அதை பழுது பார்த்து, கதவுல திறந்து கதவை படுத்து பார்க்கிறார். 2 ராஜாக்கள் 17-13. தேங்க்யூ சிஸ்டர். 2 ராஜாக்கள் 17. அப்போ கதவுகளை திறந்து அவரை பழுது பார்த்து கட்டளை கொடுக்குறாப்புல. என்ன? உங்களை முதலாவது பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். முதல்ல ஆலயத்தை கதவை திறக்கணும், அதை பழுது பார்க்கணும். அது பிறகு உங்களை பரிசுத்தமாக்குங்கள். லேவியர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு பிறகு அசுத்தமானவைகளை அங்கிருந்து பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். இது இந்த கால் கொடுக்குறாப்புல இந்த ராஜா கொடுக்குறப்ப அங்க என்ன சம்பவிச்சுன்னு பாத்தீங்கன்னா, இதுலயே இருக்கு பாருங்க. 29-15 இதுலயே தான் இருக்கு. தங்கள் சகோதரரை கூடி வரச் செய்து பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு யாவே தேவனுடைய வசனங்களுக்கு ஒத்த ராஜாவினுடைய கற்பனையின்படியே யாவே தேவனுடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். சுத்திகரிக்கிறது மாத்திரம் இல்லாதபடிக்கு என்ன பாத்தீங்கன்னா, அங்க
21 பாருங்க. அப்பொழுது ராஜ்ய பாரத்திற்காகவும் பரிசுத்த ஸ்தலத்திற்காகவும் யூதாவுக்காகவும் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் 7 ஆட்டுக்குட்டிகளையும் 7 வெள்ளாட்டு கடாக்களையும் பாவ நிவாரண பலியாக கொண்டு வந்தார்கள். சரி, அவைகளை போறோம் போறோம். அதுக்கப்புறம் 30ஆம் அதிகாரம் வாங்க. ஆ, 12வதுல பாருங்க. பக்கம் 578. யூதாவிலும் யாவே தேவனுடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. அப்ப அப்படியே 2ஆம் மாதத்தில் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிக்க வெகு ஜனங்கள் எருசலேமிலே மகா பெரிய சபையாய் கூடினார்கள். பாருங்க, நேரம் 21வதுல பாருங்க. அப்படியே எருசலேமிலே காணப்பட்ட இஸ்ராயேல் புத்திரர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளளவும் மகா ஆனந்தத்தோட ஆசரித்தார்கள். லேவியரும் ஆசாரியரும் தினம் தினம் யாவே தேவனுக்கென்று பேரோசையாய் துணிக்கும் கீத வாத்தியங்களால் யாவே தேவனை துதித்து கொண்டிருந்தார்கள். யாவே தேவனுக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும் எசேக்கியா பட்சமாய் பேசினான். இப்படி அவர்கள் பண்டிகையின் 7 நாள் அளவும் புசித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய யாவே தேவனை துதித்து கொண்டிருந்தார்கள். லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவர்களுடைய சத்தம் கேட்கப்பட்டு அவர்களுடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது. நம்ம சொன்ன ஒவ்வொரு காரியமா பார்க்கணும். எங்க ஆரம்பிக்கிறது? கதவுகளை திறக்கிறது. கதவுகளை திறந்து அவைகளை அதுக்கு பிறகு ஆசாரியர் ரேவரி பரிசுத்தம் பண்ணி அவங்கள பரிசுத்தம் பண்ணிட்டு அசுத்தத்தை கொண்டு வெளியே போட்டு அதுக்கு பிறகு என்ன பள்ளி செலுத்தணுமா? அசுத்தத்தை எங்க கொண்டு போய் போடுவாங்க? பாளையத்துக்கு புறம்பே அந்த பள்ளத்தாக்கில தான் கீதரோன் பள்ளத்தாக்கில அந்த இடத்துல தான் போடுவாங்க. அந்த இடத்துல அதெல்லாம் எரிப்பாங்க. ஏன்னா எண்ணாமத்துல இருக்குது, நிறைய ராஜாக்கள் பண்ண காரியம்லாம் அங்கதான். அப்போ அந்த அசுத்தத்தெல்லாம் அங்க கொண்டு போய் ஏன் கிதரோன் ஆற்றை அங்க போட வேண்டியதா இருந்தது? அது சபிக்கப்பட்டதுன்னு சொல்லி சொன்னீங்க. ஞாபகம் இருக்கா? நம்ம நிறைய நாள் பார்த்திருக்கோம் அதை பத்தி. யாரும் சொல்ல முடியுமா? ஆண்டவர் அதை கடந்து போனார், கித்ரோன் கடந்து போனார்னு சொல்லிட்டு பாக்குறோங்க. சபிக்கப்பட்டது தானே அது சாமத்தில். தாவீது இது பண்ணால சொல்லுங்க. தன் மகனால விரட்டி விடும் போது யோனத்தான் இல்ல அப்சலோம் இல்ல அப்சலோம்லால போகும்போது அந்த கிதரோன் ஆற்றை. வெரி குட். அது நிழலாட்டம் நிறைவேறுதல் இயேசு கிறிஸ்து கிதரோன் ஆற்றை கடந்து கெத்செமனே தோட்டத்துக்கு போனார். ஏன் அங்க என்ன? அங்க எல்லா அசுத்தமும் கொட்டப்பட. அசுத்தத்தை யார் மேல தேவன் வைக்கிறாரு? குமாரன் மேல வைக்கிறாரு. ஏன்? அவர்தான் அந்த கிடாரி, நம்மை சுத்திகரிக்கிற பலி. அவர் ஆண்டவராகிய யெகோவா மேசியா தான். அப்போ இந்த அசுத்தத்தெல்லாம் கொண்டு போய் அங்க போட்டுட்டு அதுக்கு பிறகு நான் வந்து பஸ்கா ஆசரிக்கிறாங்க. எல்லாரும் குடுக்குறாங்க, ராஜா குடுக்குறாரு, எல்லாம் குடுக்குறாங்க. மன மகிழ்ச்சியா இருந்ததுனால என்ன ஆச்சு? கடைசியா அவங்க விண்ணப்பங்கள் ஜெபம் வானத்துக்கு ஏறெடுக்கப்பட்டது. இது எதுக்கு இதை பத்தி பாக்குறோம்னா, இங்க தேவன் கட்டளையிடுறாரு எசேக்கியா கொண்டு, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. பரிசுத்தம் பண்ணி கொடுக்க முதல்ல என்ன பண்ணணும்? கதவை திறக்கணும். வெளிப்படுத்தல் 3:20 என்ன சொல்லுது?
வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். எவனும் சத்தத்தை கேட்டு திறக்கிறானோ அவனிடம் உள்ளே சென்று உணவருங்க. இப்போ எந்த கதவை திறக்கணும்? இதயத்தின் இதய கதவு. இங்க இங்க ஆலயத்தின் கதவு. நம்மள இங்க ஆலயத்தின் கதவு. ஆலயம்னா ஆண்டவர் தானே தேவனுடைய ஆலயம். கதவு எப்படி இருக்குது? மூடப்பட்டிருக்கு. கதவு மூடப்பட்டிருக்கா? உண்மையா? பாரம்பரியத்துக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் திறந்து அசிங்கத்துக்கெல்லாம் திறந்து வச்சுட்டு, உலக காரியத்துக்கெல்லாம் திறந்து வச்சுட்டு, இப்படிதான் எப்படி எவ்வளவு காரியங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பாருங்க. நைட்டு படுக்கிறோம் 12ல இருந்து நாள் முழுக்க, திரும்ப அடுத்த நாள் நைட்டு 12. இது உள்ள நம்ம என்னென்ன காரியங்கள்லாம் செய்யறோம்? எல்லாம் பரவாயில்ல. புஸ்தகங்கள் நம்ம பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? புஸ்தகங்கள் என்னென்ன புஸ்தகங்கள் பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? எல்லா கணக்குல இருக்குது. நம்ம நேரத்தை எப்படி செலவழிக்கிறோம்? எந்த புஸ்தகத்துல நம்ம கண்ணு வைக்கிறோம்? இந்த புஸ்தகத்தை பார்த்தா என்ன ஆகும்? நமக்கு பரிசுத்தமாகும். எஸ், கரெக்ட். காட் பிளஸ் யூ. நம்ம பரிசுத்தமாகும். இந்த புஸ்தகத்தை பார்த்தா பரிசுத்தமாகும். ஆனா இது எப்படி இருக்குது? இது நமக்கு கண்ணாடியா இருக்குது. யாக்கோபு 1:21 தான் வாசிக்கிறோம். இது நமக்கு கண்ணாடியா இருக்குது. ஆனா இந்த கண்ணாடி விட்டுட்டு நம்ம டெய்லி எந்த கண்ணாடி பார்த்துட்டு இருக்கிறோம்? நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. உலக கண்ணாடிய. கரெக்டா சொன்னாங்க ஆஷா சிஸ்டர். உலக கண்ணாடி. இது என்ன கண்ணாடி? 1999 நினைக்கிறேன். அப்ப இந்த பேஜர் கான்செப்ட்லாம் வந்து அப்பதான் இந்த செல் ஒரு பெரிய செல் முண்டா இருக்கும். பெரிய பெரிய பணக்காரங்க தான் வச்சிருப்பாங்க. அது ரிலையன்ஸ் தான் முதல்ல கொண்டாந்தான். ரிலையன்ஸ் கொண்டாடுறப்ப அட்வர்டைஸ்மெண்ட் என்ன போடுவாங்கன்னா ஒரு ஹிந்தியில பாட்டு பாடி துனியா முட்டிமே அப்படின்னு முடிப்பான். என்ன நிறுத்தனா உலகம் என் கைக்குள்ள இருக்கிறது. இப்ப அந்த பெரிய செல்லு சின்னதா இருந்துட்டு கைக்குள்ள, அப்ப கைக்குள்ள என்ன இருக்குது? உலகமும் உலகத்தில் உள்ள அசிங்கமும் அப்படியே இருக்குது. நம்ம எதுல நேரம் செலவழிக்கிறோம்? முதல்ல கதவை திறக்கலாமா? உண்மையா நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். இங்க லேவியருக்கு சொல்லப்பட்டது. நாமெல்லாம் யாரு? ஆசாரியர்கள், ராஜரீக சந்ததியார். அப்போ முதல்ல தேவன் சொல்றாரு கதவை தர. கதவை தட்டுறப்ப எப்பொழுது நமக்கு தேவ சத்தம் நம்ம நோக்கி வர கூட நம்ம கதவை அந்த சத்தத்துக்கு கதவை சாத்தி விட்டு உலகத்துக்கு நாம் கதவை திறந்து வைத்தால், உலக காரியங்களுக்கு நாம் கதவை திறந்து வைக்கிறது நம்ம தான். அப்ப அந்த கதவு என்ன ஆயிடுறது? உலக சத்தம் பட்டு 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 கதவு என்ன ஆயிடுறது? என்ன ஆகுது? கரைப்பட்டு போயிடுறது, கரையா மாதிரி ஆயிடுறது. அதான் அந்த ஆலயத்தின் கதவை திறந்து அதை பழுது பார்க்க வேண்டும். பழுது பார்க்க வேண்டும். இது எல்லாருடைய விசுவாசியம், எல்லாருக்கும் தேவையானது. ஆலயத்தை கதவை திறந்து பழுது பார்க்க வேண்டும். ஏன் பழுது பார்க்க வேண்டும்? ஏன் பழுது பார்க்க வேண்டும்? இப்போ கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறோம். சொல்லுங்க. பழுது பார்க்கலன்னா எல்லா அசிங்கமும் அதுலயே தானே இருக்கும். இப்போ கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறோம். யாரான என்ன சார்? இல்ல, கதவு பழுது பார்க்கலன்னா கதவு உடைஞ்சிடும், உள்ள ஈஸியா எல்லாம் உள்ள நுழையணும். அதான் இப்போ ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருக்கோம். யாரான ஏதாவது கொடுத்தாங்க, நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்? அது போட்டு ஆன்டிவைரஸ் போடுறப்ப என்ன ஆகும்? இல்ல கம்ப்யூட்டர் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றப்ப என்ன பண்றோம்? ஆன்டிவைரஸ் போடுறோம். எதுக்காக? அதை கிளீன் பண்றதுக்காக. கிளீன் பண்றது இல்ல, எந்த வைரஸும் அட்டாக் பண்ணக்கூடாது. வைரஸுக்கு அந்த கதவை மூடுறது. அது கூட ஏதோ டேர்ம் பண்ண சொல்லுவாங்க. என்னது? ஃபயர் வால் மாதிரி தடுக்கும். நம்மகிட்ட ஆன்டிவைரஸ் இருக்கா? ஆன்டிவைரஸ் கையில வச்சுட்டு இருக்கிறோம். அது எங்க வரணும்? இருதயத்துல வரணும். இருதயத்துல வந்தா எந்த கதவு எப்ப மூடணும், எப்ப திறக்கணும்? திவ்ய சத்தத்துக்கு எப்பொழுதுமே இந்த கதவை திறந்திருக்கணும். திறந்ததுன்னா உலக சத்தத்துக்கு கதவு மூடி இருக்கும். நம்ம எதை அதிகமா நாடுகிறோம்? யாரும் கேட்க, நம்மளே
கையில நம்ம இன்னைக்கு எப்படி வாழ்க்கை ஆயிடுச்சு, செல் இல்லாம ஒண்ணுமே முடியாதுன்னு ஆயிடுச்சு. செல் நல்லது இருக்குது, பிரயோஜனம் பயன்படுத்துறோம். ஒருத்தருக்கு எதனா அர்ஜென்ட்டா ஒரு மெசேஜ் அனுப்புறோம், இல்ல நல்ல காரியங்கள் தேவ காரியங்கள், அதை பத்தினா பரவாயில்ல. அதை விட்டுவிட்டு இருக்கிற வேண்டாத பம்பு குப்பை, அதுல என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? நம்மளே சுத்திகரிக்குமா? அது எதுக்கு ஒப்பனையா இருக்குது? காற்றை நாம் துரத்து கொண்டிருக்கிறோம், அல்ப சந்தோஷம் அதை பார்த்துட்டு. அப்ப இந்த கதவை பழுது பார்த்து விட்டு அதுக்கப்புறம் என்ன அடுத்த ஸ்டேஜ் என்ன வராரு? பரிசுத்தம் பண்ணும். யாருக்கு சொல்றாரு? லேவியருக்கு. நமக்கெல்லாம் ஆசாரியர். அப்ப நம்மளே பரிசுத்தம் பண்ணணும். பரிசுத்தம் பண்றப்பாங்க என்ன அங்க என்ன நடக்குது? பரிசுத்தம் லேவியர் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்கிறார்கள். இவங்க பரிசுத்தம் பண்ணாதான் அந்த அசுத்தத்தை வெளியே கொண்டு போக முடியும். இல்லடா நம்ம பரிசுத்தம் பண்ணலான்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? யோசுவா ஒருத்தர் கட்டளையிட்டாரு ஆகானுக்கு. என்ன நடந்தது? எல்லாருக்கும் கட்டளையிட்டாரு. என்ன பண்ணிட்டாப்ல? இந்த இதை சால்வை எடுத்து வச்சுக்கிட்டான், எடுத்து தீட்டான். கரெக்ட், தீட்டம். தேவன் வேண்டான்னு விளக்கத்துலாம் தீட்டுதான். விளக்கினார், எல்லாத்தையும் சங்காரம் பண்ணுங்க. சவுல் என்ன பண்ணா? ஆடு மாடெல்லாம் வச்சுக்கணும், ஆடு மாடெல்லாம் வச்சு நல்ல முதல் தரமான எல்லாம் வச்சு. அப்போ இந்த பரிசுத்தம் பண்ணாதான் அங்க இருக்கிறது அசிங்கத்தை நம்ம வெளியே கொண்டு போக முடியும். நம்ம பரிசுத்தம் பண்ணா நம்ம ஆசை எங்க இருக்கும்? அந்த அசிங்கத்து மேலேயே தான் இருக்கும். அரைகுறையா பரிசுத்தம், இதெல்லாம் வேஷம். இந்த வேஷங்கள்லாம் ரொம்ப நாள் தாங்காது. மெய்யான தேவனுக்கேற்ற பரிசுத்தம், அதுதான் முக்கியம். லேவியராகமம் 11:44 பாருங்க. பக்கம் 139. நான் உங்கள் தேவனாகிய யாவே தேவன், நான் பரிசுத்தர். ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராயிருப்பீர்களாக. லேவியராகமம் 18 24 பாருங்க. 24 பக்கம் 150. இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள், தேசமும் தீட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆகையால் 29 இப்படிப்பட்ட அருவருப்பானவைகளில் யாதொன்றை யாராவது செய்த அந்த ஆத்துமாக்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள். ஆகையால் உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவருப்பான முறைமைகளில் யாதொன்றை நீங்கள் செய்து அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு என் கட்டளையை கை கொள்ளுங்கள். நான் உங்கள் தேவனாகி யாவே தேவன் என்று சொல் என்றார். அப்ப என்ன இங்க சொல்றாரு? அந்த தேசத்து அந்நியர்கள் நம்ம எங்க இருக்கிறோம்? உலகத்துல தான் இருக்கிறோம். யோவான் 14 ஜெபம் பண்றாரு, நீர் நம்மளை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல் தீமையை காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன்றார். அப்போ இவங்கெல்லாம் அறுப்பொரு செய்யறாங்க. இந்த அருவறுப்பெல்லாம் எதுல வந்துட்டு இருக்குது இன்னைக்கு? மொபைல்ல எல்லாத்துலயும். மொபைல்ல திருட்டுத்தனமா யாரும் வீட்டுக்கு தெரியாம பாக்குறது, என்ன அப்பா அம்மாவுக்கு தெரியாம பாக்குறது, இல்ல கணவனுக்கு தெரியாம, இல்ல மனைவி தெரியாம, இல்ல பிள்ளைகளுக்கு தெரியாம, ரகசியம் வெளிரங்கமாக மறைபொருளும் இல்லை. இது எல்லாம் கொண்டுறோம். இன்னைக்கு மறைஞ்சு பார்க்கலாம், நீ ரசிச்சு பார்க்கலாம். ஆனா அது என்ன ஆகும்? ரணத்துல கொண்டு போய் விடும். நியாயத்திற்கு நாள்ல எல்லாம் வெளியரங்கமா வந்துடும். இந்த வேஷம்னாங்க எல்லாம் களைஞ்சு போயிடும். ஒண்ணு ஆண்டவர் சொல்றாரு லவோதிக்கா சபைக்கு எழுதுறப்ப, நீ ஒண்ணு அனலாரு இல்ல குளிரெல்லாம் வாந்தி பண்ணி போடுவேன்றார். அப்போ அவங்க எல்லாம் அந்த அருவ செஞ்சாங்கன்னா நீங்க செய்யாதீங்க. உங்களை நீங்க பரிசுத்தம் பண்ணி கொண்டாதான் அது மேல வெறுப்பு வரும்.
எப்படி பரிசுத்தமாக முடியும்? யோவான் 17:17 என்ன சொல்லுது? யோவான் 17:17 சத்தியத்தினாலே அவளை பரிசுத்தமாக்கும். பக்கம் அவர்களை பக்கம் 153. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ சத்தியத்து வார்த்தைகளால நம்ம அதிலே இருக்கணும். நம்ம மொத்தம் 21:44 அதுதான் சொல்லுது. மொத்தம் 21:44 என்ன சொல்லுது? பக்கம் 32. பாத்தீங்க, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த கல்லின் மேல எவ்வளவு தூரம் ஓடணும்? நம்ம எவ்வளவு தூரம் ஓடணும்? துணி துவைக்கிறோம், நீங்க நேரம் வாஷிங் மிஷின் அந்த நாங்கெல்லாம் இப்போட எப்படி துவைக்கிற கல்லை அடிச்சு அந்த கல்லை அடிச்சு துவைப்போம், நல்லா வெளுக்கும். அதே போல ஜீவ வார்த்தை மேல நம்ம விழுந்துட்டே இருந்தோம்னா நம்ம என்ன ஆகும்? சுத்திகரிக்கப்படுவோம். நொறுக்கு போவோன்றது வந்து சுத்திகரிப்போம் அப்படின்னு படிக்கணும்ல பிரதர்? நறுங்குண்டு போவான். இதன் மேல் நாம் விழுந்த போது நாம் நறுங்குண்டு போவோம், இது நம்ம மேல் விழுந்தால் நாம் நசுங்கி விடுவோம். அதான் பிரதர், இப்ப நறுங்குண்டு போவான்ற மீனிங் வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த வார்த்தை நாம் சுத்திகரிக்கப்படுவோன்ற மீனிங் வருது நமக்கு. ஆமா, சுத்திகரிப்பட நாம் நறுகுண்ட இருதயத்தை பெற்றுக்கொள்வோம். நறுகுண்ட நறுங்குண்ட இருதயத்தை. ஓகே, அதான் கேட்டா. ஓகே, இந்த வார்த்தை நம்மளை போட்டு அப்படியே புடமிட்டு நம்மள ஷேப் பண்ணும். நம்மள அப்படியே ஷேப் பண்ணும். ஓகே ஓகே, थैंक यू. அதான் நம்மள கேட்டா. மோல்ட் பண்ணும். நறுங்குண்டப்பான். ஓகே, அதுதான் நாம் அந்த வார்த்தையை வச்சு நம்ம பண்றப்ப அப்ப என்ன ஆகும்? ஒரு क्वेश्चन பிரதர். அது அப்ப எவன் மேல் விழுமோன்றது அது எப்படி வரும்? எப்படி எடுத்துக்கிறது பிரதர்? எவன் மேல் விழுமோ அது நசுக்கி போடும் போட்டிருக்குல்ல, யார் மேல விழும்? சத்தியத்தை வந்து எதுக்கு பண்ணும்போது நமக்கு அதுல வந்து நொறுக்கப்படுவோம். இது யார் மேல விழுனா அது நசுங்கி போட்டுரும். அதான் அது யார் மேல விழுன்னு கேக்குறாங்க அவங்க. வசனம் கீழ்ப்படியாம இருக்கிறவங்க. வேற யாரும் சொல்லுங்க. அதாவது இந்த கல் யார் மேல் விழுமோ நசுங்கி போவான்றாங்க. அதுக்கு என்ன அப்படி அர்த்தம் கேட்கறாங்க? சொல்லுங்களேன். அவர்தான் நியாயாதிபதி. அது நம்மளோட அது தப்பு செய்யறவங்கள இதுல தள்ளுறது, அந்த மீனிங்க. நீங்க யோவான் 8:10 ஒருத்தர் பாக்குறோம் ஒரு சம்பவம். உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லெறி, அவன் மேல் முதல் கல்லெறியட்டும். எதுக்கு? தப்பு செஞ்சவங்களுக்கு அது தண்டனை கல் வழியா. ஆமா, புரியுதா? புரியுது. அப்ப இந்த வார்த்தையை நிராகரிக்கத்தான் என்ன பண்ணுவான்? அவன் தப்புல தான் இருப்பான், அவன் துன்மார்க்கனா தான் இருப்பான். அப்ப அவன் நசுங்கி போவான். புரியுதா சிஸ்டர்? புரியுது பிரதர். எவன் மேல் விழுமோ, அதாவது யார் மேல கல் அறிவாங்க? பாவம் செய்யற மேல. எது பாவம்? வார்த்தை விசுவாசிக்காதான் பாவம். அவன் தானே பண்ணான் முதல்ல அந்த பாவம். தேவ வார்த்தை விசுவாசியாம தானே பழத்தை கை வச்சான். அதானே பாவம் வந்தது. ஓகே சிஸ்டர், புரிஞ்சுதா? புரியுது பிரதர். தேங்க் யூ பிரதர். அப்போ இந்த நம்ம பரிசுத்தப்படுத்தி கொண்டாதான் அந்த இச்சைகள் நாம் விலகி இருப்போம். கொலைசேர் 3:2 பாருங்க. மேலானவைகளை சொல்லுங்க. 2:3 பிரதர். 3:2 பக்கம் 2. சாரி, பக்கம் 277. பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். ஏன்? அடுத்த வசனம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். நீங்கள் மரித்தீர்கள். எதுக்கு மரித்தீர்கள்? பாவத்திற்கு மரித்தோம்.
அதுக்கு மாத்திரம் இல்ல, உலகத்துக்கே ம். நம்ம பைத்தியக்காரங்க, உலகத்துக்கு நம்ம மறுத்துட்டோம். உலகத்துக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது. எவ்வளவு பேர் சொல்ல போறீங்க? உலகத்துக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது. இன்னும் பரிசுத்தம் ஆகணும் பிரதர். அதை நோக்கி ஓடணும். அப்போ ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் மேசியாவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்க ஜீவனாகிய மேசியா வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அப்ப பூமிக்கு அடுத்த மேலான தேடினா மகிமையில வெளிப்படுவோம். பூமிக்கு அடுத்த தேடினா லட்சையில். பிலிப்பியர் 3 அதானே வாசிக்கிறோம். குடியிருப்பு எங்களுக்கு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து ஆண்டவரே. பிலிப்பியர் 3:19 அவர்கள் வயிறு லட்சை. பக்கம் 273. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து. பிலிப்பியர் 3:18-19. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் மேசியாவின் பாடுகளுக்கு பகையினர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமி அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள், தேடுகிறார்கள் கூட சிந்திக்கிறார்கள். அப்ப தேடினா என்ன? இன்னும் மோசம். அதான் வேறு விதமா சிந்திக்கிறது, வேறு விதமா நடக்கிறது. வேதம் சொன்னபடி நடக்காம மனம் போன போக்குறது. அப்போ நம்ம பரிசுத்தம் பண்ணி கொண்டாதான் அடுத்த காரியம் இதுல மேல, இந்த இச்சைகள் மேல நம்ம மேற்கொள்ள முடியும். ஏன்? நம்ம தேவன் நம்ம எங்க எடுத்துட்டு போறாரு? ஆண்டவர் நம்மள எங்க எடுத்துட்டு போறாரு? பிதாவாகிய தேவன் எடுத்துட்டு போறாரு. எதுக்காக எடுத்துட்டு போறாரு? எபேசியர் 1:3 பாருங்க. 3:4 ரெண்டுமே வாசி. பக்கம் 263. நம்முடைய ஆண்டவராகி யாஸ்வா மேசியாவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் மேசியாவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நல்ல கவனிங்க, 2 வார்த்தைங்க. உன்னதங்களிலே ஆவிக்குரிய. இந்த ஆசீர்வாதம் தான் நமக்கு தேவை. இந்த வார்த்தை தேடுறோமா? பூமியின் மகிழ்ச்சி, உலக மகிழ்ச்சியை தேடுறோமா? வாசிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னே மேசியாவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. போறோம். அப்போ தேவன் முன்பாக எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக, குற்றமற்றவர்களாகவும் அன்பில் அன்பில் பரிசுத்தம். அப்ப பரிசுத்தம் இல்லாத அன்பு இருக்குது. அதான் உலக அன்பு. அது என்ன அன்பு? அன்பு 4 வார்த்தை என்னன்னா ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். என்ன சொல்லுங்க? அன்பு 4 பதங்கள் இருக்குது கிரேக்கத்துல. பார்த்திருக்கோம் நம்ம. யோனாவின் குமாரன் சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? என்னில் அன்பா இருக்கிறாயா? பார்த்திருக்கல. தேவ அன்பு என்பது அகப்பே. ஆனா இங்க சொல்ற அன்பு எப்படி? இது ஈராஸ், ரொமான்டிக்கா, மாம்ச அன்பு.
அப்ப நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாகவும், அது அகப்பை அன்பு, அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமற்றவர்களாகவும் இருப்பதற்காக உலகத்தோடு முன்பதே நம்மை கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். ஏன் அப்படி தெரிந்து கொண்டார்? 1 பேதுரு 1:16 பாருங்க. 14 இருந்து பாருங்க. பக்கம் 317 14 இருந்தானது. 14-16. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை ஒரு நிமிஷம், அது 13 இருந்தே வாசிங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, இந்த இடத்துல கதவை சாத்தணும் உலக காரியங்களுக்கு. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து யாஸ்வா மேசியா வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். அது சொல்லிதான் சொல்றாரு. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அப்ப நம்மள அங்க அழைச்சிட்டு போயிட்டு அந்த பரலோகத்துல நித்தியத்துல தேவனோட அவர் பரிசுத்த தேவன். இந்த பரிசுத்த நம்ம சுத்தாங்க நம்ம பூமியில அடையலாம், எப்படி அங்க போக முடியும்? இங்க இந்த நாட்களை நம்ம ஏமாத்திட்டு இருக்கோமா? நம்மளே ஏமாத்திக்கிறோம். உலக காரியங்களில் ஈடுபட்டு நம்மளே ஏமாத்திக்கிறோம். மனுஷன் முன்பாக ரொம்ப யோக்கியதுமா நடக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா ஒரு நாள் எல்லாம் பட்டவர்தனமா வெளியிடறாங்க. அந்த பரிசுத்த 2 கொரிந்தியர் 7:1 பாருங்க. பக்கம் 250. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாய் இருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை எல்லா அசுசியும் நீங்க, எல்லா அசுசி என்னன்னா என்ன போடுறது? மாம்சத்திலும் ஆவியிலும் இருக்கிற எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். அப்ப இதுக்குதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஏன் பாட்டு பாடணும்ல? இட்டுள்ளதொன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சி அது. ஏசாயா 35:8 நீங்க பாருங்க. ஏசாயா 35:8 பாருங்க. அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும். பக்கம் 839. அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. திசை கெட்டு போவதில்லை. பேதையரா இருக்கிறாங்கன்னா திசை கெட்டு போவதில்லை. உலகத்துக்கு பேதைகள் திசை கெட்டு போகலன்னா திசை எங்க? மேலதான் ஸ்ட்ரைட்டா. இந்த திசையில நம்ம கெட்டு போக மாட்டோம். நம்ம அழைத்த ஒரு பரிசுத்தரா இருக்க போல நாமும் பரிசுத்தரா இருக்க வேண்டும். அப்போ இன்னொன்னு நீங்க வாசிக்கணும், குறிச்சிங்க. ரோமர் 12 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ரோமர் 12 முதல் 2 வசனங்கள். சரி, இப்போ 4ஆமத்துக்கு வந்துருவோம். எசேக்கியா இந்த செஞ்சதுனால அங்க என்ன பண்றாங்க? பஸ்காவை அவங்களால ஆசரிக்க முடியும். இப்ப பஸ்கால் நம்ம கை வைக்கிறப்ப அது என்னது? இது பஸ்கால் நம்ம கை வைக்கிறப்ப அது என்னது? இது ஆண்டவருடைய உடலும் ரத்தமும். அது என்னது? இது உடன்படிக்கை. வெரி குட், காட் பிளஸ் யூ. உடன்படிக்கை 1 கரெக்ட். அது அவர் என்ன சொல்றாரு? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை ஜீவன் உண்டு. பவுல் எச்சரிக்கிறார், அபாத்திரமா அல்ல.
இப்ப நம்ம நிதானித்து பார்க்க கடவுள். அப்போ ஒவ்வொரு எப்படி நிதானிக்க முடியும்? நம்ம வேதாகமத்தை வச்சுப்போம். வேதாகமத்தை செய்யாத சொல்றோமா, நான் செய்யறோமா? மாத்திக்கணும். பலவீனங்கள் இருக்கலாம் நமக்கு, ஆனா பலவீனத்துல தேவன்கிட்ட கேட்கணும். எல்லாருக்கும் பலம். ஒவ்வொரு பர்சனும் பின்னால ஒரு மோசமான இது இருந்திருக்கலாம், இருந்திருக்கலாம், முன்னால பழைய வாழ்க்கை இருந்திருக்கலாம் பர்சவான்களுக்கு. ஆனா ஒன்ஸ் வந்தாச்சுன்னா பழையோட எல்லாம் ஒழிந்து போனேன், எல்லாம் புதிதாயின. அப்ப இங்க என்ன ஆகுது? இங்க மன மகிழ்ச்சியா அவங்க இருக்கிறாங்க. எல்லாரும் மனமோந்து கொடுக்குறாங்க. இந்த பஸ்காவுக்கு எல்லாரும் கொடுக்குறாங்க. ராஜா கொடுக்குறாரு, எல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப என்ன ஆகுது? அவள் கேட்கிற, அவர்கள் இடுகிற விண்ணப்பம் பரலோகத்துல வந்து எட்டுகிறது. பரலோகத்துக்கு போறதுன்னா, திசை கெட்டு போகுதுன்னா திசை கரெக்டா போகும். தீட்டு அங்க போகாது, அக்கிரமம் அங்க போகாது. ஏசை 59 தான் 59 தான் வாசிக்கும். அக்கிரமங்களே உங்களுக்கு தேவன் பிளவு. அப்போ நம்ம நோக்கி வருகிற சத்தத்தை வரும்போது நம்ம கதவை நாம் சீர்படுத்த வேண்டும், பழுது பார்க்க வேண்டும். பிடிமானவர்களே, நம்ம பரிசுத்தம் பண்ணி கொண்டு காணப்படுகிற எல்லா அசுத்தையும், எல்லா அசுசியும் எல்லாத்தையும் விடுக்கணும். ஆண்டவர் நம்ம பாட்டு பாடினா இல்லையா? என்ன பாட்டு பாடின? கடைசியா ஒரு பாட்டு பாடினமே, பலிபீடத்துல என்ன ஒரு சரணம் பாடினமே, பணமாலாம் இல்ல அதுக்கு அடுத்தது விண்ணவர் மண்ணு வந்ததுனால அவர் விருப்பப்படி நான் செஞ்சு, அவர் என்ன விரும்புறாதான் நான் செய்யணும். ஏன் விருப்பப்படி இல்ல. ஏன் அவர் இப்படி பண்ணோம்? அவர் என்ன பண்ணாரு? இதாவே என் சித்தம் நல்லா உங்க சித்தான்னு காமிச்சிட்டாரு. அதுக்கெல்லாம் அந்த மன்னரை காட்டிலும் அந்த ராஜா இயேசு கிறிஸ்துவ காட்டிலும் நம்ம யாரும் பெரியவங்க கிடையாது. அதான் நம்ம பாடல். அவரே என்ன சொல்லிட்டாரு? என் விருப்பம் அல்ல. இந்த பாட்டு அருமையான பாட்டு. இன்னைக்குதான் நான் சரங்கள் 2 சரங்கள் சேர்த்து எழுது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமா இருக்கணும். பெருமானோட நம்முடைய சிந்தையா இருக்கணும். இல்லைன்னா நம்ம வஞ்சிக்கப்பட்டு நம்மள நாம வச்சுப்போம், மத்தவங்கள இல்ல. பாருங்க, இவ்வளோ இதெல்லாம் ஓடிட்டு கடைசியில அங்க முன்னால போய் நிக்கிறப்ப வெட்கப்பட்டு என்ன அவங்களை அறியான்ட்டாருன்னா என்ன ஆகும்? எல்லாம் ஓடு, எல்லாம் வேஸ்ட். அப்ப இங்க வேஷதாரியா இதுக்காக கஷ்டத்தையும் பட்டிருப்போம். முழுக்க கிடையாது, சில நேரம் கஷ்டங்கள் விழும். அதாவது இவங்க எல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி போலிகள் இருக்கிறாங்க. இவங்கதான் வேதம் நோக்கி அவனை எப்படி காட்டுகிறது? முள்ளில் விதைக்கப்பட்டவர்கள், முள்ளுள்ளவர்கள் விதைக்கப்பட்டவர்கள். அது என்ன சொல்றது? அந்த என்னென்ன காரியம் அவங்கள மேற்கொள்றதா எடுங்க. வசனத்தின் நிமித்தமாய் வருகிற உபத்திரங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், அது உலகத்தினுடைய ஐஸ்வர்யம், அது கல்லு, உலகத்தின் ஐஸ்வர்யம். அதான் படிங்க. 8:13 பாருங்க. 8:14 லூக்கா 8:14 பாருங்க, பக்கம் 91. பக்கம் 91. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார். சிற்றின்பங்களினால் நெருக்கப்பட்டு கடைசி காலம் எப்படி இருக்குது? இப்போ நோயின் காலத்துல தான் பெண் கொடுத்தோம், அதுதான் இருக்கிறது. இதெல்லாம் அங்க போகவே போகாது. அதெல்லாம் வேஸ்ட். வாழ்க்கையே வேஸ்ட் ஆயிடும். பதர்களாய் காணப்படுவோம், அக்னியில போடப்படுவோம். பிரியமானவளே, எபிரேயர் 6:6 வாசிக்கணும். ஆனாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டுன்றார். சுட்டரிக்கப்பட முடிவுன்னு சொல்லிட்டு, ஆனாலும் நீங்கள் பட்ட பிரயாசத்துக்கு நீதி செய்யாமல் தேவன் அநீதிகள் அல்லவே. அப்ப நம்மகிட்ட காண்றார், நம்ம அழைக்கிறார், நம்ம எல்லாம் அழைக்கிறார். அழைச்சு என்ன பண்றாரு? கதவை பழுதுபார், உன்னை சுத்திகரித்துக் கொள்,
உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள். பரிசுத்தப்படுத்தின காரியங்களா வெளியே எடுத்து போடு. அப்பொழுது உனக்கு பஸ்கா அர்த்தமுள்ளதா இருக்கும். அது உனக்கு இலக்கியமா இருக்கும். அப்பொழுது உன் விண்ணப்பம் உனக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும். அப்பொழுது நீ பண்ணுகிற ஜபம் பரலோகத்துல போய் சேரும். பழைய ஏற்பட்டெல்லாம் ஒரு நிலாட்டம், புதிய ஏற்பாடுக்கும் தேவன் தெளிவா சொல்றாரு. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், அடிக்கடி நம்ம இதை வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 இருந்து 18 வரைக்கும் பாருங்க, முடிக்க போறோம். 2 கொரிந்தியர் 6 பக்கம் 250. ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி. 14 இருந்து 14 to 18. மேசியா 14 இருந்து. ஓகே. அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஒரு நிமிஷம், இது என்ன பிணைக்கப்படுறது? அவங்க இதுல கலந்துக்கிறது எப்படி? கல்யாணம் பண்றது. காரியங்கள் எல்லாத்துலயுமே இருக்குது. கல்யாணம் போறது வெரி குட், அதெல்லாம் போக கூடாது. கரெக்ட். இப்ப ரொம்ப பண்டிகை. பேசினா எடுத்து இந்த வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் குரூப் இதை பிடிக்கிறது என்ன தப்பு பிரதர்? ஒரு ஃப்ரெண்டு தானே, இப்ப நான் அவனோட சுவிசேஷம் சொல்லுவேன், பிடிச்ச நீ அப்பா இப்ப விழுந்துருவேன். அவளுக்கு என்ன ஐக்கியம்? என்ன உனக்கு என்ன பிரயோஜனம்? உன் வாழ்க்கையை நிருபமா மாறட்டும், நம்ம வாழ்க்கை அவளுக்கு நிருபமா மாறட்டும். வேண்டாத காரியங்கள் இதெல்லாம் என்ன டைம் வேஸ்ட். முதல்ல பேதுரு பாஸ்வரா, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்துங்கிற, நம்மளே குணப்படணும். அதான் பரிசுத்த பாகத்திலே தேவத்தோட காத்து கொள்ளுங்கன்ற 2 கொரிந்தியர் 7:1 வாசிங்க. வேண்டாத குரூப், இதெல்லாம் நேரம் வேஸ்ட். எதுக்கு? என்ன பண்ண போற? நீ அங்க போய் ஒரு வசனத்தை சொன்னா கேட்பாங்களா? பன்றிகளுக்கு புத்துக்களை இறக்காதீங்கன்ற, அதுதான் முதல்ல பிணைக்கப்படுறது. ஆச்சாரிய சொன்ன மாதிரி கரெக்ட், வெரி குட். இந்த கல்யாணத்துக்கு போறது, உலகாப்புக்கு போறது, அப்புறம் என்னது இந்த மஞ்சள் பண்டிகையில மஞ்சள் நீராட்டு விழா போறது. எவ்வளவு பேர் திருட்டுத்தனமா போடுறாங்க. கிறிஸ்தவங்க எவ்வளவு பேர் இதெல்லாம் கூட தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நம்ம அந்த பாட்டு பாடின மாதிரி அவருக்கு என்ன பிரியமோ அதுதான் செய்வேன். என் ஆண்டவருக்கு என்ன பிரியமோ அதான் செய்வேன், எல்லாம் வேற எதுவும் செய்ய மாட்டேன். அதனால நான் உலகம் கல்லெறிஞ்சு கொண்டாலும் சரி, என் ஜீவனே போனாலும் சரி, எனக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வருவார். வாசிங்க அந்நிய நோக்கத்துல நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? மேசியாவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று யாவே தேவன் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள யாவே தேவன் சொல்லுகிறார். ஒரு காரியம் பாக்குறேன், அது ஒரு 16 வாசிக்க. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே உலாவி நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிரு. எப்போ உலாவாரு? எப்போ வாசம் பண்ணாதான் உலகம். வாசம் பண்ணாதான். 23 அதிகாரம் 11 இருந்து 14 வரைக்கும் பாருங்க, அங்கதான் அது இருக்குது. என்னன்ட்டு 23 11 இருந்து 14 வரைக்கும் பாருங்க. பக்கம் 252.
சாயங்காலத்திலே ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி சூரியன் அஸ்தமிக்கும் போது பாளையத்திற்குள் வரக்கடவன். நீ வெளிக்கு போயிருக்கத்தக்க இடம் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும். உன் ஆயுதங்களோட ஒரு சிறு கோலும் உன்னிடத்தில் இருக்க கடவுது. நீ மலஜலாதிக்கு போகும்போது அதனால் மண்ணை தோண்டி மலஜலாதிக்கிருந்து உன்னிலிருந்து கழிந்து போனதை மூடி போட கடவாய். உன் தேவனாகி யாவே தேவன் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. எதுக்கு அவர் உலாவுறாரு? நம்மளை பாதுகாக்கவும் நம்முடைய சத்துருக்களை நம்ம பாதப்படியில கொண்டாந்து போடுறது இதுதான் இருக்கிறார். அப்ப அங்க என்ன இருக்கக்கூடாது? அசூசி இருக்கக்கூடாது. இப்ப அங்க கொரிந்தியர் என்ன வச்சோம்? உலாவுறாரு. அப்ப அங்க அசூசி என்னது? அப்ப அங்க அசூசி எதெல்லாம் அசூசிட்டாரு? அந்நிய முகம் எல்லாம் அசூசிட்டாரு. அப்ப அந்த அசூசி இங்க என்னன்னு சொல்றாரு? கழிவர். தேவனுடைய பார்வையில ஆண்டவர் இல்லாதவங்களெல்லாம் கழிவறைகள் தான். இதுதான் சத்தியம். ஏத்துக்கினாலும் நீங்கள் அவனிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போயிடுறார். புறப்பட்டு திரும்ப பார்க்காத, பார்த்தா புதுன்னு ஆயிடுவார். புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். அப்பொழுது நான் உங்களுக்கு பிதாவா இருப்பேன். வெறும் அப்பா பிதாவை ஜெபம் பண்ண போறாது. நம்ம வாழ்க்கையில அந்த தேவ பயத்தோடு இந்த பரிசுத்தமாக்குதலை பூரணப்படுத்த தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவுள் எச்சரிக்கிறார். பவுல் நம்மளுக்கு பவுலை கொண்டு தேவன் நம்மளை எச்சரிக்கிறார். புரியுமானவர்களே, இந்த வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம் தான். எபிரேயர் 12 வாட்சி முடிப்போம். 14b. எபிரேயர் 12:14b. 14 பின்பக்கம் பக்கம் 310. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை காண்பதில்லை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை காண்பதில்லை. நம்மை பரிசுத்தமாக்கும்படி தேவன் என்ன பண்ணாரு? தந்தை குமாரன் அனுப்பினார். நாம் குமாரனுக்குள் இருக்கும் போது நாம் தேவனை கேட்ட பரிசுத்தமாய் மாறுவோம். அந்த ஜீவ வார்த்தை நம்ம உள்ள இருக்கும் போது, வார்த்தை எப்படி இருக்கணும்? கிறிஸ்து நமக்கு எப்படி இருக்கணும்? உள்ளும் புறம்பு இருக்கணும். கிறிஸ்துக்கு உள்ள நம்ம மாட்டிக்கணும். கிறிஸ்துவோட நம்ம இணைக்கப்பட்டிருக்கணும். கிறிஸ்து நம்ம வெளியும் கிறிஸ்து இருக்கணும், உள்ளேயும் கிறிஸ்து இருக்கணும். ஜீவ வார்த்தை இருக்கிறப்ப நம்ம அசுசானதெல்லாம் நம்ம விரும்ப மாட்டோம். அசிங்கத்தெல்லாம் விரும்ப மாட்டோம். அது விரும்பினதுன்னா கிறிஸ்து நமக்குள்ள இல்ல. 2:13 கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு உங்களை நீங்களே சோதித்து பாருங்கன்றது. நம்மளோட கிறிஸ்து இல்லைன்னா உலக காரியங்களை விரும்புவோம். கிறிஸ்து இருந்தானா உலக பார்த்து சீ நாற்றான விக்கிரகங்கள்னு எரேமியா 16 வாசிக்கிறோம். ஆகியால் நம்ம பிரியமானவர்களே, தேவனை கேட்ட பரிசுத்தமாய் நாம் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கதவை நாம் திறந்து அதை செப்பனிட்டு நம்ம நாமே பரிசுத்தமாக்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில அசுசியான காரியங்களை எடுத்து போடுவோமாக. ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை மாத்திரம் நாம் செய்வோம். அப்பொழுது நாம் பஸ்காவாகிய மேசையில பங்கு பெறுவோம். நம்முடைய விண்ணப்பங்கள் பரலோகத்துல கேட்க அல்லாதபடிக்கு நாமே ஆண்டவரோடு கூட அன்பில் குற்றமற்றவளும் பரிசுத்தமாய் இருக்கும்படியாக அந்த தேவன் தெரிந்து கொண்ட அந்த காரியம் நம்மளை பூரணமாய் நிறைவேறும். மத்தேயு 5:48 இப்படியாக சொல்வது, உங்கள் பிதா பூரண சத்மராயிருப்பது போல நீங்களும் பூரண சத்மராய். அதையே நாடுவோம், அதையே வாஞ்சிப்போம், அதுக்காக பிரயாசப்படுவோம். எல்லாத்திலேயும் தேவனுடைய அனுகிரகம், ஆண்டவருடைய கிருபையும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். ஆமென்.